நெல்லையில் ஐடி ரெய்ட் நடத்தப்பட்டிருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 18 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. முழு விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிக்கலாம். ராமசுந்தரம் வணக்கம். நெல்லையில் எந்த பகுதியில் இந்த ஐடி ரெய்ட் நடைபெற்றது? இந்த பறிமுதல் செய்யப்பட்ட பணங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டன? யாருக்கு சொந்தமானது? இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன ராமசுந்தரம்? தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்காக தேர்தல் ஆணையம் பல்வேறு வழிமுறைகளை வகுத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில தேர்தல் பறக்கும் படை அதுபோல நிலையான குழு வருமான வரித்துறை மூலம் பல்வேறு பகுதிகளில் நெல்லை நாடாளுமன்ற தொகுதிகளில் சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு நெல்லை நாடாளுமன்ற தொகுதியுடைய பாஜக வேட்பாளர் இல்லம் மற்றும் அரசு ஒப்பந்தக்கார இல்லங்கள் உள்ள இடங்களில் வருமான வரித்துறை சோதனை மற்றும் பறக்கும்படை சோதனைகள் நடத்தப்பட்டது. நேற்று ஒரே நாளில் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடத்தப்பட்ட வருமான வரித்துறை சோதனையில 17,80,000 ரூபாய் ரொக்க பணமாக பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல நெல்லை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பறக்கும்படையால சோதனை செய்யப்பட்டதில் 1,05,000 ரூபாய் ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல நெல்லை சட்டமன்ற தொகுதியில் வருமான வரித்துறை சோதனை நடத்தப்பட்டதில் 2,250 கிராம் தங்கமும் பறிமுதல் செய்யப்பட்டதாக நெல்லை மாவட்ட தேர்தல் அதிகாரி மூலம் தேர்தல் ஆணையத்துக்கு அறிக்கையாக தகவல் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல மொத்தமாக இதுவரை 2,36,49,000 ரொக்க பணம் தேர்தல் பறக்கும்படை வருமான வரித்துறை உள்ளிட்டவைகள் மூலம் சோதனை செய்யப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் நடத்தப்பட்ட அந்த வருமான வரித்துறை சோதனை மூலம் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் யாருடையது என்ன என்பது குறித்தான அந்த அறிக்கை முழு விவரமாக மாவட்ட தேர்தல் அதிகாரி மூலம் இன்னும் சட்ட நேரத்தில் கொடுக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.